ரிவான செவன் டீமன் சாப்டர் 24. எடுத்த உடனே அங்க இருக்கிற மேனேஜரா காட்டுறாங்க. மேனேஜர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்டை பார்க்குறாரு. அங்க இருந்து கூப்பிட்டு வந்தாங்களே அவங்கள. அவரும் நினைச்சு பார்க்குறாரு இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம். ஹீரோவும் அவனை வந்து நல்லா கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக சேவெல்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான் வேலைக்கு. அங்கே நிற்கிறவனும் மாஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட சொல்கிறான், மேனேஜர் கிட்ட, ஜென்ரல் மேனேஜர் கிட்ட. அப்ப அந்த தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே, உன்னோட முதலாளி வந்து எல்லாத்துலயும் சுத்தம், அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும், நான் வந்து இதை மனசுல ஏத்துக்கிறேன், நான் வந்து பாத்துக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அந்த ஜெனரல் மேனேஜர் வயசுனவரும், இந்த மாதிரி எனக்கு ட்ரிங்க் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும், கண்டிப்பா உங்களுக்கு அதை வாங்கி தருவேன், ஃபர்ஸ்ட் நான் வந்து என் ஷெடியூலை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அப்புறமா உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ற. அவரும் அப்படியே வந்து போறாரு ஜெனரல் மேனேஜரும். ஹீரோவும் மனசுலயே யோசிக்கிறான், எனக்கு புரியுது இது, அவரு வந்து எனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, இந்த மாதிரி அவளோட டிசேபிளை எடுத்துக்கிட்டாக்காக. அங்க இருக்கிற காங் கிட்ட ஹீரோவும், இப்போ புரிஞ்சுதாடா இங்க இருக்கிற நிலைமை அப்படின்னு கேட்குறான். அப்ப ஹீரோ வந்து அவன் கையில இருந்து ஒரு 300 டைல்ஸ், அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் தான் அந்த இடத்துல, அதை தரான். இந்த மாதிரி இது வந்து அந்த 20 ஷார்ட்ஸ்மேனுக்கு மட்டும் இல்லை, உன்னோட சம்பளமும் இதுல தான் ஆகுது அப்படின்னு தரான் ஹீரோ. அவனும் காங்கும் கையில வாங்கிட்டு சரின்னு அப்படியே எல்லாத்தையும் வந்து பிரிச்சு இது பண்றான். ஹீரோவும் இந்த மாதிரி, இது உனக்கு ஓகே தானா அப்படின்னு கேட்குறான். நீ இங்க எனக்கு பிரச்சனை இங்க நிறைய இருந்தால்தான் என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான் அங்க இருக்கிற காங்கம். ஹீரோவும் சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான் அந்த காசை. அப்படியே போகும்போது ஹீரோவும் யோசிக்கிறான், 20 ஸ்வாட்ச்மேனு அப்புறம் ஒரு ஜென்ரல், இதெல்லாம் கம்பேர் பண்ணா என்னோட முடியும் அலைன்ஸ், பாஸ்ட் லைஃபோட முடியும் அலைன்ஸ்லாம் கம்பேரே பண்ண முடியாது, அவ்வளோ பெருசு முடியும் அலைன்ஸ். ஆனா இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, என்கிட்ட ஒன்று இருக்குது, ஃபர்ஸ்ட் ட்ரிப் நான் எடுத்து வச்சிட்டேன். அப்படியே ஒரு டைம் ஸ்கிப் ஆட்டுறாங்க. அதில் வந்து 2 மாதம் ஓடிடுச்சு. எல்லாரும் வந்து ஃபார்ம்லாம் வந்து பண்ணிட்டாங்க கரெக்டாக. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க எல்லாரும். வாங்கும் அவனோட கரெக்டாக அவனோட ரிலீர் பொசிஷனை யூஸ் பண்ணுறான் இந்த ஸ்குவாடில் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி அவன் வந்து வயசு கம்மியாகிறான்ல, ஏன்னா அவன் வந்து டெய்லியும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறான், அந்த நேரத்தில் எல்லா விதமான வேலைகளும் அவன் இழுத்து போட்டு பண்ணுறான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்குவாடில். பார்க்க போனால் அவங்களோட எல்லா மூமெண்ட்டுமே இப்போ மாறிடுச்சு, ரொம்பவே நல்லாவும் இருக்குது. அப்போ ஹீரோ கிட்ட ஒருத்தர் வந்து எஸ்கார்ட் மிஷின்னு கொடுக்குறான். அங்கே இருக்கிற லீடரும் சொல்கிறான், இந்த மாதிரி டாங் சாங்ன்ற ஒரு ட்ரேடு கம்பெனி வந்து ஜின்ஹாங்லேருந்து போகுதான் அது. ஆனால் அவங்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய எஸ்கார்ட் ஏசன்லாம் வந்து சவுத் சைடில் இருக்கிறாங்க. அதுக்காக இப்போ இன்னொரு ஒரு இடத்துக்கு தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஒன்றுமே, ஒரு பிளேஸுமே. அதனால இவங்க இப்போ வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க எஸ்கார்ட் மிஷினுக்காக. ஆனால் அவங்களுக்கு வந்து 10 நாளுக்குள்ளே அதெல்லாம் டெலிவரி பண்ணுமா, அதான் பிரச்சனையே. அதுக்கு ஹீரோ கேட்குறான், எவ்வளோ வந்து அவங்க வந்து தராங்க அப்படின்னு. அதுக்கு ஸ்குவாட் லீடரும் இந்த மாதிரி 2000 டைல்ஸ் அப்படின்றான். 2000 டைல்ஸ்ன்றது பெரிய விஷயம்தான், ஏன்னா அவங்க மொத்த சம்பளமே 3000 டைல்ஸ் தான் வரும். சம்பளம் மீன்ஸ் அதாவது மொத்தமாக அவங்க குரூப்போட மொத்த இதுவுமே 3000. 2000 டைல்ஸான்னு யோசிக்கிறான் ஹீரோ. இது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது இதுக்காக, ஒருவேளை அந்த மிஷின் ரொம்ப டேஞ்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்றான். இது நேரம் வந்துருச்சு நம்ம ப்ராக்டிஸ் வந்து பண்ணதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு. இப்போ அந்த லோடெலாம் ஏற்றுற இடத்த காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஸ்குவாட் லீடரும் இந்த மாதிரி கமாண்ட் பண்ணுறான் எல்லாரையும், கரெக்டாக எடுத்து வைங்க அப்படின்னு. அங்கே இருக்கிற மெர்ச்சன்ட், அதாவது ட்ரேடரும் இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளானது, ரொம்ப பொக்கிஷம் மாதிரி, அதனால பார்த்து வைங்க அப்படின்றான்.
அதுக்கு ஹீரோவோ, "நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க பார்த்துக்குறோம். கரெக்ட்டா வந்து டெலிவரி பண்ணிடுவோம்" அப்படின்றான். அதுக்கு அந்த ட்ரேடரும் கொஞ்சம் தயக்கத்தோடயே தான் போறான். சரி உங்ககிட்ட குடுத்துடுறேன்னு. அங்க இருக்கிற ஹீரோவும் யோசிக்கிறான். இவன் வந்து பயப்படுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா எங்களோட குரூப்பும் ரொம்ப சின்னது தான். அவன் கேள்விப்பட்டிருப்பான். அதே நேரத்துல இது அஃபிஷியலான ஒண்ணும் கிடையாது எங்க குரூப்பு. ஒரு நார்மலா ஒரு சின்ன குரூப் தான் எங்க ஃபேமிலில. ஆனா இத நம்ம மட்டும் முடிச்சிட்டோம்னா, எங்களால மாற முடியும். இத விட பெரிய குரூப்பா அப்படின்னு சொல்லி போறாங்க. எஸ்கார்ட்ல. இங்க இருக்கிற கேங் டூவும் கொட்டாய் விட்டே வரான். என்ன இது போர் அடிக்குது ரொம்ப அப்படின்னு. அங்க இருக்கிற கேங் டூவும் 3 நாளா ஒண்ணுமே நடக்கலையே. ஒருவேளை ரொம்ப ராசியான நாளா இன்னொரு நாள அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் எப்படி இருந்தாலும் சரி நம்ம சண்டை போடாம எல்லாத்தையும் சண்டை இல்லாம போறது நல்லதுதான்டா. இது நம்மளால அப்படி முடிஞ்ச அளவுக்கு போகணும்ன்றான். அது கேங் டூவும் ஆமா கரெக்ட் தான். அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஆனா ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றான் கேங் டூ. அது ஹீரோவும் அங்க தூரத்துல இருந்து பார்த்து, டேய் கேங் டூ நீ வாய வச்சதுனாலயோ இல்லையோ யாரோ வர மாதிரி இருக்குதுங்க பாப்போம். கேங் டூவும் பாக்குறான். பார்த்தா அங்க நாலஞ்சு நாலஞ்சு இல்ல நிறைய பேர் வந்துக்கிறாங்க. கும்பலா அப்படியே சேர்ந்து வந்து அங்க இருக்கிற குரூப் லீடர் மாதிரி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி உங்க பொருள் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை உயிரோட விட்டுருவேன் அப்படின்றான். ஹீரோவும் பாக்குறேன் இந்த மாதிரி எத்தனை பேர்ரா கொண்டு வந்துறாங்க. இவங்கள பார்த்தா சாதாரண கும்பல் மாதிரி இல்லையே. இவ்வளவு பேர்லாம் கூப்பிட முடியாது சாதாரண ஒரு பேண்டிட்னா. ஹீரோவும் இந்த மாதிரி சொல்றான். ஃபார்மேஷன் வாங்க நம்ம பிராக்டிஸ் பண்ண ட்ரைனிங் பண்ணதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அந்த பேண்டிடும் கத்தி எடுத்து அப்ப நீங்க சாகணும்னு ஆசைப்பட்டீங்க அட்டாக் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சும்மாவே அடிப்பான். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த குட்டியோண்டு பிளேடு மாதிரி இருக்க வச்சு எல்லாரையும் சாகடிச்சிடுறான். டீம் லீடர் காங் நீங்க வந்து லெஃப்ட் சைடை பாத்துக்கோங்க. காங் டூ நீ ரைட் சைடை பாத்துக்கோ அப்படின்றான். நான் வந்து சோல் சேசிங் அசுரா ஆர்ட்டுக்கு பதிலா எங்களோட ஒயிட் மூன் ஸ்வாட் ஆர்ட்டை யூஸ் பண்ண போறேன். அதனாலதான் எங்க ஃபேமிலின்னு தெரியும் அப்பதான். அப்படியே ஃபேமிலியை ப்ரொமோட் பண்றான் ஹீரோ. அதே நேரத்துல இந்த ஹீரோ இந்த வில்லனையும் அப்படியே போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளுறான்னு இல்ல கதற அடிச்சிருக்கிறான். அங்க இருக்கிற பேண்டிட்லாம் நீ எப்படா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ கண்ணிமிக்கிற நேரத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டே இருக்கிறான்.